हाय फ्रेंड्स, सबको नमस्ते. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனலை நீங்க எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. நம்முடைய இந்த வீடியோ பதிவில் ஒரு சின்ன பொண்ணு, அதாவது ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம அந்த பொண்ணை வச்சுட்டு அவ போவா, வருவா, எழுதுவா, படிப்பா, இது மாதிரி எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி நீங்க யாராவது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, மேலும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்க யாராவது ஒரு ஷார்ட் பீரியட்ல ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஆன்லைன் கிளாஸ் வகுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த யூடியூப் பின்னாடி நாங்க நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி நண்பர்களே, பாருங்க. இப்போ சென்ற வீடியோ பதிவில் நாம ஒரு பையன் போவான், வருவான், எழுதுவான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு பொண்ணு, ஏக் லடுக்கி, இந்தியில லடுக்கா பையன், லடுக்கி பொண்ணு, இவங்களை வச்சு எப்படி அமைக்கிறது, வாக்கியம் அமைக்கிறது, எதிர்கால வாக்கியங்கள். அதற்கு முன்னாடி அந்த வினை சொற்களை பாருங்க. ஆ பிளஸ் ஏகி, ஆயேகி, ஜா பிளஸ் ஏகி, ஜாயேகி, போவால். கா அப்படின்னா சாப்பிடு, கா பிளஸ் ஏகி, காயேகி, சாப்பிடுவாள். போல் அப்படின்னா பேசு, போல் பிளஸ் ஏகி, போலேகி, பேசுவாள். கேல் பிளஸ் ஏகி, கேலேகி, விளையாடுவாள். தேக் பார், தேக் பிளஸ் ஏகி, தேக்கேகி, பார்ப்பாள். சுன், சுன் அப்படின்னா காதால் கேட்கிறது, சுன் பிளஸ் ஏகி, சுனேகி, கேட்பாள். இந்த மாதிரி அந்த வாக்கியங்களை நீங்க ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை நீங்க சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா வாக்கியங்கள் அமைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. லடுக்கி ஸ்கூல் ஜாயேகி, சிறுமி பள்ளிக்கு செல்வாள். லடுக்கி பாட் படேகி, சிறுமி பாடம் படிப்பாள். லடுக்கி சாய் பியேகி, சிறுமி தேநீர் குடிப்பாள். இப்போ நம்ம ஒரு கேள்வி பதிலாகவே நாம பார்க்கலாம். லடுக்கி ஸ்கூல் மே கியா பாட் படேகி, சிறுமி பள்ளியில் என்ன பாடம் படிப்பாள். லடுக்கி ஸ்கூல் மே தமிழ் பாட் படேகி, சிறுமி பள்ளியில் தமிழ் பாடம் படிப்பாள். लड़की मैदान में क्या खेलेगी, சிறுமி மைதானத்தில் என்ன விளையாடுவாள். लड़की मैदान में टेनिस खेलेगी, சிறுமி மைதானத்தில் டென்னிஸ் விளையாடுவாள். लड़की कितने बजे स्कूल जाएगी, लड़की कितने बजे स्कूल जाएगी, சிறுமி எத்தனை மணிக்கு பள்ளிக்கு போவாள். லடுக்கி 9 பஜே ஸ்கூல் ஜாயேகி, சிறுமி 9 மணிக்கு பள்ளிக்கு போவாள். லடுக்கி கர் மே கியா காயேகி, சிறுமி வீட்டில் என்ன சாப்பிடுவாள். கியா காயேகி. லடுக்கி கர் மே கானா காயேகி, சிறுமி வீட்டில் உணவு சாப்பிடுவாள், சாப்பாடு சாப்பிடுவாள். லடுக்கி கர் மே கியா தேக்கேகி, சிறுமி வீட்டில் என்ன பார்ப்பாள். லடுக்கி கர் மே டிவி தேக்கேகி, சிறுமி வீட்டில் டிவி பார்ப்பாள். இப்படி சிறுமிக்கு எப்படி சொன்னமோ அதே போல ஒரு அன்னோன், ஒரு லேடி, ஒரு பொண்ணை பத்தி நாம பேசுறோம். அது மாதிரி பாருங்க. ஓ அவுரத், வஹ் அவுரத் அப்படின்னு எழுதுவோம். பேச்சு வழக்குல ஓ அவுரத், அந்த லேடி, அந்த பொம்பளை, இப்படி வச்சுக்கோங்களேன். ஓ அவுரத் கஹா ஜாயேகி, அந்த பெண்மணி எங்கே போவாள். ஓ அவுரத் பாஜார் ஜாயேகி, அந்த பெண் கடைவீதிக்கு போவாள். वो औरत बाजार में
क्या खरीदेगी? वो औरत बाजार में क्या खरीदेगी? அந்த பெண்மணி கடைவீதியில் என்ன வாங்குவாள்? खरीदेगी. वो औरत बाजार में सब्जियां खरीदेगी. அந்த பெண்மணி கடைவீதியில் காய்கறிகள் வாங்குவாள். वो औरत कितने बजे தப்தர் ஜாயேகி? அந்த பெண்மணி எத்தனை மணிக்கு அலுவலகத்திற்கு போவாள்? वो औरत 10 बजे தப்தர் ஜாயேகி. அந்த பெண்மணி 10 மணிக்கு அலுவலகத்திற்கு போவாள். वो औरत घर में क्या बनाएगी? அந்த பெண் வீட்டில் என்ன சமைப்பாள்? பனாயேகி அப்படின்னா உருவாக்குவாள், தயாரிப்பாள், இப்படி பொருள் கொள்ளலாம். பாருங்க, ஓ औरत அந்த லேடி, घर में क्या बनाएगी? वो औरत घर में சப்பாத்தி बनाएगी. அந்த பெண்மணி வீட்டில் சப்பாத்தி தயாரிப்பாள். तुम्हारी बहन कार्यालय में क्या करेगी? உன்னுடைய சகோதரி அலுவலகத்தில் என்ன செய்வாள்? मेरी बहन कार्यालय में काम करेगी. என்னுடைய சகோதரி அலுவலகத்தில் வேலை செய்வாள். तुम्हारी बहन चेन्नई में क्या देखेगी? உன்னுடைய சகோதரி சென்னையில் என்ன பார்ப்பாள்? मेरी बहन चेन्नई में मेरीना बीच देखेगी. என்னுடைய சகோதரி சென்னையில் மெரினா பீச் பார்ப்பாள். तुम्हारी बहन मंदिर में क्या करेगी? உன்னுடைய சகோதரி கோவிலில் என்ன செய்வாள்? मेरी बहन मंदिर में प्रार्थना करेगी. என்னுடைய சகோதரி கோவிலில் பிரார்த்தனை செய்வாள். तुम्हारी बहन कॉलेज में क्या कोर्स पढ़ेगी? உன்னுடைய சகோதரி கல்லூரியில் என்ன கோர்ஸ் படிப்பாள்? मेरी बहन कॉलेज में गणित कोर्स पढ़ेगी. என்னுடைய சகோதரி கல்லூரியில் கணிதம் படிப்பாள். तुम्हारी बहन होटल में क्या खाएगी? मेरी बहन होटल में डोसा खाएगी. என்னுடைய சகோதரி ஹோட்டலில் தோசை சாப்பிடுவாள். இது போல நண்பர்களே, நீங்க நிறைய வாக்கியங்களை ஈஸியா உருவாக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா, என்னுடைய சகோதரி செய்வாள், போவாள், வருவாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல ஒரு சின்ன பொண்ணையும் போவா, வருவா, இது மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இது போல இந்த கரேகி, ஆயேகி, ஜாயேகி ஆளுக்கு நீங்க கற்பனை நிறைய செய்து நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம் நண்பர்களே. நீங்க இது மாதிரி சொல்லி நீங்களும் நிறைய பயிற்சி பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஒரு புதிய தலைப்புடன் சந்திக்கலாம் நண்பர்களே. உங்களுடைய இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. தன்யவாத்.